ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போர்ட்டபுள் எமர்ஜென்சி லேம்ப்பு வித் வந்து மொபைல் சார்ஜர் தான் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம ஓனாக மேக் பண்ணது, நம்ம பழைய பொருளை வச்சு நம்ம மேக் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வெயில் காலம், அதனால் பார்த்திங்கன்னா கரண்ட் ஓவராக கட் ஆகுது. அதனால் வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சார்ஜபிள் போர்ட்டபுள் பேங்க் வந்து பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகுது, வந்து மொபைல்லையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்பவே குயிக் சார்ஜும் ஆகுது. இதோட லைட் வந்து பேக்கப் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 6 ஹவருக்கு நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இது இப்போ தானே மேக் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணி பார்த்துருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நான் ஒரு மேக் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஸோ பழைய பேட்ரி, பழைய பவர் பேங்க் எடுத்துங்க, ஒரு சின்ன ஒயர் எடுத்துங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். இது வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம நல்லா தேய்ச்சி விட்டு இதில் வந்து சால்ட்ரிங் வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இதில் வந்து சால்ட்ரிங் பிடிக்கும், அப்படி இல்லைன்னா பிடிக்காது. ஸோ இது மாதிரி யாரும் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து நான் இது வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒன்று மேக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்கள் வீட்டில் பழைய பொருள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய்க்கு கம்மியாக வராது. இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேக்கப்பும் இருக்கும், நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்க இடத்துல வந்து மேக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் வச்சுட்டேன். நல்லா சால்ட்ரிங் வந்து நல்லா எடுக்காத அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வோல்டேஜ் செக் பண்ணணும். இதில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்து உங்களோட மீட்ரு இருந்தால் செக் பண்ணிங்க, அப்படி இல்லைனா தேவையில்லை. என்கிட்ட இருக்குது, நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பழைய பேட்டரிஸு. ஸோ ஒன்றில் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்கும். அது வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும். எப்படி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பவர் பேங்க் வழியாக தான் நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும். தனித்தனியாக சார்ஜ் பண்ணி அப்புறம் நம்ம ஒன்றா சேர்த்துக்கணும். தனித்தனியாக சார்ஜ் பண்ணாமல் ஒன்றா சேர்த்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ஜ் ஆக டிலே ஆகும். ஒவ்வொன்றில் வந்து சார்ஜ் ஆகாது, ரொம்ப ட்ரையாக இருக்கிறனால. அதனால் நம்ம செக் பண்ணி போட்டோம் அப்படின்னா வந்து அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுதா ஆகலைங்கிறது நமக்கு தெரியும். ஸோ உள்ளே நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓயாமல் பிரித்து பார்க்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பவர் பேங்க் இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் நம்ம பேட்டரியோட டெர்மினல் வந்து கனெக்ஷன் பண்ணணும். ஸோ சால்ட்ரிங் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். நம்ம கொஞ்சம் மாற்றி சால்ட்ரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து டிசி அப்படிங்கிறனால ஹீட் ஆகி வேஸ்ட்டாக போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏறுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாடல் சுவிட்ச் போர்டு. இது வந்து நான் ஒரு பழைய வீட்டிலேருந்து கலட்டினது. அதை வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது வந்து இப்போ யூஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சு. இது பார்த்திங்கன்னா அந்த பவர் பேங்க். இது வந்து நம்ம இதில் அசம்பிள் பண்ணணும். எல்இடி ஸ்டிப்பு. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிப் வந்து நான் ஒரு பழைய லைட்லேருந்து எடுத்தது. எல்லாமே பழசு தாங்க, எதுவுமே புதுசு கிடையாது, எல்லாமே பழசு தான். ஸோ அதை தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பவர் பேங்க்கு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா சுவிட்சுக்கு இது வந்து ஒயர் வந்த இடம், அந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஸோ சால்ட்ரிங் எண்ணெய் வச்சு அதை ஹீட் பண்ணி நம்ம வந்து அதை கட் பண்ணிக்குவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது இடையில வேறு எதுவும் வச்சு கட் பண்ண முடியாது. இப்போ நம்ம சுவிட்ச் வந்து கனெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேட்டரி வந்து உள்ளே செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி க்ளூகன் வச்சு செட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஷேக் ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து செட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஷேக் ஆகும். ஸோ அது வந்து ப்ராப்பராக இருக்காது. அதனால் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணுங்கள். அந்த க்ளூகன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நான் அமேசான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ரொம்பவே வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஸோ மீடியமான ப்ரைஸுமே இதுதான். நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லிங்க் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 பேட்டரி இதில் நம்ம வந்து 3 பேட்டரி நம்ம மேக் பண்ணோம். ஆனால் வந்து 2 தான் நம்ம இதில் வைக்கணும். இன்னும் 1 வந்து இதில் வைக்க இடம் இல்லை. ஸோ அதை வந்து நான் வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காண்டி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் பேங்கை வந்து நம்ம இதில் செட் பண்ணுறோம். இந்த அடாப்டரை, சார்ஜர் அடாப்டரை இதில் வந்து க்ளூகன் வச்சு செட் பண்ணுங்கள். ஸோ அதான் வந்து நமக்கு வந்து ஷேக் ஆகாது. நம்ம சார்ஜ் பின் குத்தும்போது வந்து பிடிங்கிட்டு வராது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேட்டரியோட ஒயருமே இருக்குது பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் சேர்த்துங்க. அது எதுக்குன்னா சுவிட்சுக்கு போகிறதுக்கு. இது ப்ளஸ் அந்த பேட்டரியோட ப்ளஸ் இந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. அதோட எக்ஸ்ட்ரா கூட ஒரு ஒயர் சேர்த்துங்க. ஸோ அது வந்து நம்ம சுவிட்சுக்கு, அதாவது நம்ம லைட்டு கொடுக்குறக்காண்டி அது தேவைப்படும். ஸோ இது வந்து நம்ம இதில் கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவர் பேங்கில் வந்து 2 டெர்மினல் இருக்கும், ப்ளஸ் மைனஸ்னு. ஸோ அதில் வந்து ரெட் கலர் ஒயர் வந்து ப்ளஸ்ஸு, அதை வந்து நம்ம வந்து ப்ளஸ் டெர்மினலில் ஜாயின் பண்ணணும். மைனஸ் வந்து மைனஸ் டெர்மினலில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாமே முடிச்சாச்சுல, அந்த சுவிட்ச்லேயும் வந்து கனெக்ஷன் கொடுத்து எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டில் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இதுலேயுமே வந்து ப்ளஸ் மைனஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்துங்க. அப்போ தான் வந்து இது வந்து எரியும். ப்ளஸ் மைனஸ் கொடுக்காம மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா லைட் வந்து எரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு, மேக்ஸிமம் எல்லா வேலையுமே முடிஞ்சு. இப்போ போட்டு பார்ப்போம். என்னடா அது போட்டால் எரியலை, ஐயோ இது என்ன எரியலை அப்படின்னு பார்த்தோம்னா சுவிட்ச் ஃபால்ட்டு. இப்போ நான் வந்து புது சுவிட்ச் வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதான் நான் வந்து வாங்கிட்டு வந்தது, மற்ற எல்லாமே பழசு. எல்லாம் மேக் பண்ணியாச்சு. ஸோ எரியலை. இது வந்து ரொம்ப நாள் வந்து நான் ஒயரை டச் பண்ணியே எரிய வச்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். கரண்ட் அதிகமாக கட் ஆகிறதுனால நைட் டயத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வந்து 15 ரூபா தான். நான் வந்து 2-3 சுவிட்ச் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறனால 2-3 சுவிட்ச் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு உங்கள் ஷாப்பு உங்களை பக்கத்தில் எது இருக்கோ அதில் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து பெருசாக இருந்துச்சு, இதுதான் பரவாயில்ல, நான் சால்ட்ரிங் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து சுவிட்ச் ரெடி பண்ணியாச்சு, புது சுவிட்ச் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஒயரை வந்து நம்ம அந்த சுவிட்சில் கனெக்ஷன் பண்ணுவோம். ஸோ சால்ட்ரிங் பண்ணோம் அப்படின்னு வந்தால் இது வேலை குயிக் முடிஞ்சு நல்லாவே ஒர்க் பண்ணும். இப்போ வந்து
இது வந்து டிசி அப்படிங்கிறனால கொஞ்சம் மெதுவாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒயருமே வந்து இவ்வளோ நைஸான ஒயர் தான் போடணும். ரொம்ப கனமான ஒயர் போட்டிங்க அப்படின்னு வந்தால் நம்ம வந்து பேட்ரி பவர் வந்து லாஸ் ஆகும். அதிகமாக ஒயரில் போகையில் லாஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் மெல்லிசான ஒயராகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அதிக லோடு எதுவும் வரப்போகிறது கிடையாது. பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்குது. ஸோ நைட்டு கூட நான் யூஸ் பண்ணேன். ஆனால் கேமராவில் எடுக்க முடியல என்னால். அந்தளவுக்கு கிளாரிட்டி கேமராவில் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே உங்களுக்கு எரியும் போதே தெரியும் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக பிக்சர் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து இருக்க பழைய பொருளை வச்சு மேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வேலை முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குன்னு பாருங்கள். அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து நான் குளூகன் போட்டு ஒட்டிருக்கேன் அப்படிங்கிறனால வந்து எந்த ஒரு ஷேக்குமே இல்லை. இப்போ வந்து நம்ம லைட்டை வந்து இந்த எல்இடி ஸ்டிப் வந்து குளூகன் போட்டு ஒட்டிக்குவோம். ஸோ லைட்டுமே வந்து நம்ம குளூகன் போட்டோம் அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் டபுள் சைடு ஸ்டிக்கருமே இருக்குது. அது யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. குளூகன் வச்சோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. ஸோ நான் நிறையா தடவை வந்து மேக் பண்ணியிருக்கேன். நானும் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறையா பண்ணேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட அப்போதைக்கு குளூகன் இதெல்லாம் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா செஞ்ச வைப்பேன் 2-3 நாள்லேயே அது உடஞ்சி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம 4 மூலையிலும் போட்டு டைட் பண்ணிக்குவோம். டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குவாலிட்டியான பவர் பேங்க் வித்து எமர்ஜென்சி லேம்ப் வந்து தயார். 2 in 1. அதாவது நம்ம லைஃப் டைம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி மேலும் தகவல் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னாடியும் கோர்த்து போட்டுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா ஆணியில் போடுறதுக்கான ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும் பின்னாடி. ஸோ அதில் வந்து நம்ம இதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், பிரைட்னஸ் பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஸோ பிரைட்னஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணியும் காட்டுறேன். ஏற்கனவே நான் முன்னாடியே சார்ஜ் பண்ணி காட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து அந்த இது மட்டும் இல்லை, இதுவுமே சார்ஜ் ஆகும். நம்ம மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுருக்கோம், அதுவுமே சார்ஜ் பண்ணும். ஸோ உங்களை சார்ஜ் பண்ணி காட்டினேன் பாருங்கள். என்னடா அது நம்ம நேரத்துக்குள்ளே நுழைய மாட்டேங்குது. நுழைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்ரி சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து மொபைலை சார்ஜ் பண்ணுவோம். உங்களுக்கு சார்ஜ் பண்ணி காட்டுறேன். நம்ம மொபைல் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் பேங்க் வந்து அந்த அளவு கொஞ்சம் மீடியமான இதுதான் நம்ம அந்த போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பழைய போர்டு தெரியுது பாருங்கள் சார்ஜ் ஏறுறது. ஸோ இப்போ வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து சார்ஜ் ஏறும். இப்போ நான் இதை செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனா டிங்கும் தட்டி விட்ருங்க. இங்கே பாருங்கள் சார்ஜ் ஏறுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.